தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்க பேசியதை தற்போது பார்க்கலாம். திமுக செயல்படுத்தி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம்னு பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒண்ணு விடாம காப்பி அடிச்சு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். பெரும்பாலும் வெளிநாடுகளே வாழ்கிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்துட்டா போதும், தேர்தல் சீசன் காரணத்தால இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வரார். இப்போ கூட 4ஆம் தேதி சென்னையில் ரோடு ஷோ பண்ண வராராம், செய்தி வந்துச்சு. இதனால யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். திமுக காரங்களுக்கு இப்ப செம குஷி. ஏன்னு கேட்கறீங்களா? போன முறை 2024 தேர்தல் அப்போ இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இப்போ அடிச்சு சொல்றேன், அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்தார் உங்களுக்கு மறந்திருப்பீங்க, ஆளுநர் ராகவேந்திர ரவி. அவர் திடீர்னு அனுப்பிச்சு விட்டாங்க வெளியில. இவங்களாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவரை இப்ப மகிழ்ச்சி. ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா. நாம் அடிமையா இருக்கிறோமா? நாங்க மட்டுமல்ல, எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிற கட்சி கூட அடிமை கிடையாது. உங்களை போல பூஜா தூக்குற கட்சி அண்ணா திமுக கட்சியில எங்க கூட்டணி கட்சி அல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி பிடித்தார். ஆளுங்கட்சியா வந்தார், முதலமைச்சர் ஆனார். பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது வெள்ளை கூடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின். அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு? எத்தனை முறை? 3 முறை சென்னைக்கு அழைச்சிங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தார் திரு மோடி அவர்கள். மத்திய அரசு திட்டம் கலைவாணர் அரங்கில் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்தீங்க. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய தயவு தேவை. ஆனா வெளியிலே பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இவர்கள் நடத்துகிற அரசியல் கட்டமைப்பை பாருங்கள். சாதி, மதம், சாராயம், பணம், இது நாளையும் தூண்களாக வைத்து அரசியல் கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இதையே நலத்திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்று அறிவித்து இலவசம் இலவசம் என்று கொடுத்து கொடுத்து என் மக்களை கையாலாகாத நிலையில் இந்த 60 ஆண்டுகளாக ஆண்ட 2 பெரும் கட்சிகளும் நிறுத்தியிருக்கிறார். என் அன்பு சொந்தங்களே, உலகில் உற்பத்தியாளனே விற்பனையாளனாக இருந்ததில்லை. ஆனால் நம் நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் உற்பத்தியாளனே விற்பனையாளனாக இருப்பது டாஸ்மார்க்கில் மட்டும்தான். அவர்களே ஆலை வைத்து காய்ச்சுகிறார்கள், அவர்களே கடையை திறந்து விற்கிறார்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? 29 மாநிலங்கள். அந்த 29 மாநிலங்களிலும் கல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு ஏன் தடை என்று என் அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இலவசம் உச்சரிக்க மாட்டேன், அந்த சொல்லைய ஒழிப்பேன். என்ன பண்ணுவேன்? கட்டணம் இல்லாது தரமான குடிநீர், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், 3ஐயும் தாரேன். இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு.
ஆனா அவரு வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமா வச்சு இருக்கும்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இந்த ரேஷன்ல சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரேஷன்ல உளுந்தம்பருப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சோ எதெல்லாம் அவரால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துறது தான் இவருடைய வேலையே. இப்ப அடுத்த செட் ஆஃப் இந்த பொய் வாக்குறுதிகளை ரெடி பண்ணிட்டாரு.